அன்பான சகோதரிகளே, உங்கள் வீட்டுக்காரரை வீடு வாங்க சொல்லி போஸ்ட் பண்ணுறீங்களா? வீடு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையவே கிடையாது. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க 1 கோடிக்கு வீடு வாங்கினா ஒரு 5 வருஷத்துக்கு 1.5 கோடி ஆகும் தானே? கண்டிப்பாக நீங்கள் அந்த 1.5 கோடி ஆனால் என்ன பண்ணுவீங்க? விற்றுட்டு மறு வீடு வாங்குவீங்க. அந்த வீடும் அந்த வேல்யூ அன்னைக்கு ரேட் ஏறி தானே இருக்கும். அதே காஸ்ட்டு தானே நீங்கள் வாங்குவீங்க. மாதம் மாதம் வாடகை வரும் தானே? வாடகை வரும். நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு யாருங்க வாடகை கொடுப்பா? நீங்கள் வாடகை வர மாதிரினா ஒரு வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு வீடு வாங்கி அதுலேருந்து நீங்கள் ப்ராஃபிட் ரெண்ட் எடுத்தால் தான் அது இன்வெஸ்ட்மெண்ட்டு. வீடு ரேட்டு ஏறினா ப்ராஃபிட் இல்லையா? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டேன். வீடு ரேட் ஏறினா ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வாங்கின அந்த வீட்டுக்கு, அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனு, இஎம்ஐ, மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் போக மீதி பேலன்ஸ் இருந்தால் உங்களுக்கு அது ப்ராஃபிட் தான். அப்போ எதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்? லேண்டு தான் உங்களுக்கு பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு கேஷ் ஃப்ளோங்கிறது உங்களுக்கு பிளட் ஃப்ளோ மாதிரி. அதாவது நீங்கள் லேண்டில் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு லேண்டில் இருந்து ரெண்ட்டு கிடைக்கும், அதாவது லீஸ் மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்கும், கேஷ் ஃப்ளோவை உருவாக்க முடியும், ஒரு ப்ராஃபிட்டபுள் அசட்டையும் உங்களால் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட லேண்டு எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா லேண்டுன்னு மட்டும் டிஎம் பண்ணுங்கள். நான் அந்த பர்ஃபெக்டான லேண்டை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை லேண்ட்லார்டாக மாற்றுறதுக்கு அந்த வழியையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்க என்னோட சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.